ஹாய், வெல்கம் டு ஹரா டெய்லர்ஸ். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி நாகர்கோவில்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம். ஆல்ரெடி கன்னியாகுமரியில் நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோக்கான லிங்க் நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1ல் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கன்னியாகுமரியிலேருந்து நாங்கள் திருப்பூர் அருவிக்கு போகிறதுக்காக நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இங்கேருந்து ஸ்டெயிட் பஸ் வந்து திருப்பூர் அருவிக்கு கிடையாது. ஒரு 2-3 பஸ்ஸு நம்ம ஏறி தான் வந்து அந்த அருவிக்கு போகணும். நினைக்கலாம் 2-3 பஸ்ஸு நம்ம ஏறணுமா அப்படின்ட்டு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆட்டோலேயோ கார்லேயோ போகிறதாக இருந்தால் 2000லேருந்து 2500 கிட்ட ஆகும். அதை விட நீங்கள் பஸ்ஸில் போகிறதாக இருந்தால் ஒரு நபருக்கு 100 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக நாங்கள் பஸ்ஸே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போயிட்டோம். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா தக்கலைக்கு வந்து பஸ் பிடிச்சிட்டு அங்கேருந்து குலசேகரம் போனோம். குலசேகரத்துலேருந்து திருப்பூர் அருவி, அதாவது திருப்பூர் அருவிக்குன்னு தனியாக ஒரு இது கிடையாது. நமக்கு வழியில் ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க. அங்கேருந்து நம்ம ஆட்டோவில் தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த இடத்துல இறங்கி நாங்கள் ஆட்டோவில் கிளம்பும்போது அந்த ஆட்டோக்கார்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், எங்களுக்கு வந்து ரூம் போட்டு தங்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ரூம் இருக்கிற இடத்துல நிறுத்தினார். நான் கேட்டேன், இங்கேருந்து அருவி எவ்வளோ தூரம் அப்படின்ட்டு. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னாரு. எனக்கு அப்படி வேணாம், அருவி பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு லாட்ஜில் நிறுத்துங்க அப்படின்னு. உடனே அங்கேருந்து ஒரு 1/2 இல்லை 3/4 கிலோமீட்டர் வந்து அப்படியே உள்ளே வந்ததுக்கப்புறமா அருவி, அதாவது ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஒரு 25 மீட்டர் அருவிக்கு போகிற மாதிரி ஒரு லாட்ஜ், அங்கேயே ஒரு 7-8 லாட்ஜ் இருந்தது. அந்த இடத்தாண்ட நிறுத்தினார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி நாங்கள் ஃபஸ்ட்டு லாட்ஜ் வந்து ரூம் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மல் ரூம் எடுக்கிறதாக இருந்தால் 800 ஆகும், இல்லை ஏசி ரூமாக இருந்தால் 1500 ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாம் போயிருக்கக்கூடிய இடம் வந்து நல்ல மலைப்பகுதி, காற்றுலாம் நல்லா வரும். அதனால் ஏசி ரூம் நமக்கு வேண்டாம், நார்மல் ரூமே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1 டேக்கு நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணி எடுத்துகிட்டு போன லக்கேஜ் எல்லாம் உள்ளே வச்சிட்டோம். அப்போ மணி கரெக்டாக வந்து 2:20 ஆயிடுச்சு. சரி, ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அருவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. வந்து பார்த்தா பக்கத்தில் கடைகளில் வந்து ஸ்நாக்ஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க. சாப்பிட்ற மாதிரி எதுவும் இல்லைன்னு பார்த்தா அங்கே ஒருத்தர், இங்கே வாங்க, இங்கே வீட்டில் செய்கிற மாதிரி தான் நாங்கள் செய்கிறோம், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம போய் சாப்பிட்லாமே அப்படின்னும்போது என் பொண்ணுக்கும் சரி என் பையனுக்கும் சரி, இல்லைம்மா வேண்டாம், வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னாங்க. பக்கத்தில் வேறு எங்கேயோ ஹோட்டல் மாதிரி சரியாக தெரியலனாலும் சரி பரவாயில்ல வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இடம். எப்பவுமே வந்து ஒரு இடத்த வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டையோ டேஸ்ட்டையோ நம்ம முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நாங்கள் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வரிசையாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் மெனுவோட இதெல்லாம். ஓகே, அப்போது ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் செஞ்சு வச்சுருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயங்கள் ஆர்டர் பண்ணாங்க. நான் மட்டும் அப்படியே யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன மேடம் வேணும் உங்களுக்கு அப்படின்ன போல். சப்பாத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஐயோ சப்பாத்தி இல்லைங்களே, நான் வேணால் உங்களுக்காக நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சப்பாத்திக்கு ஏதாவது கிரேவி இல்லைன்னா ஏதாவது சிக்கன் தொக்கு அது மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அவர் பேச்சு கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இங்கே வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா அருவியில் 6 மணி வரைக்கும் தான் குளிக்கிறதுக்கு அலோடு. அதனால் 6 மணிக்கு மேலே எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் நைட் எதாவது சாப்பிட்றதாங்க இருந்தால் இப்போயே ஆர்டர் பண்ணிவிட்டு போயிடுங்க. நீங்கள் அருவிலேருந்து வரத்துக்குள்ளே உங்கள் லாட்ஜுக்கே உங்களுக்கு வந்து டின்னர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் நாங்கள் ஒன்றும் சாப்பிடலை. இவர் பேசுகிறத வச்சு மட்டும் ஓகே, இவர் சொல்கிறத பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன். எல்லாருக்குமே வந்து சப்பாத்தி ஏதாவது ஒரு கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துருங்க, ஒன்று குருமாவோ இல்லை வேறு ஏதாவது கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேன். கடையில் வேறு யாருமே கிடையாது. நாங்கள் 4 பேர் மட்டும்தான் உட்காந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துருந்தோம். முதல்ல எங்கள் வீட்டுக்காருக்கு வந்தது பிரியாணி, அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு வந்து, என் பையன் வந்து வெறும் பிளெயின் பிரியாணி மட்டும் வாங்கிட்டான். எல்லோரும் ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு டக்குன்னு என்ன தான் திரும்பி பார்த்தாங்க. எங்களை மட்டும் ஃபஸ்ட்டு மாட்டி விட்டுட்டியா அப்படின்ற தோரணையில், என்னடா இவங்க பார்த்துட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உக்காண்டிருந்தேன். ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி டைமு. அது வரைக்கும் எனக்கு சப்பாத்தி வரவே இல்லை. என்னவோ தெரியல, திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து ஒரு 20 பேர்கிட்ட வந்துட்டாங்க. அதாவது ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி இடம் தான் அது. அதில் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் வந்துட்டாங்க. அந்த ஹோட்டலில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாரை எப்படி உட்கார வைக்கிறதுன்னு தெரியல. இங்கே உட்காருங்க அங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு உள்ளே போய் கொஞ்சம் நேரம் ஆன உடனே ஒரு சிலர் வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே அங்கே ஹோட்டலில் இருக்க லேடி,
ஆமாம், வரலை அப்படின்னா கூட இந்த ஹோட்டலில் யாரும் வரவே மாட்டாங்க. வந்தாலும் இப்படி எல்லாம் மொத்தமாக வந்தால் நான் எப்படி தான் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அவங்க வந்து சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் வந்து சப்பாத்தி அப்போ தான் வருது. அதுக்குள்ளே என் பொண்ணு என்ன சொன்னான்னா, அம்மா எதுவுமே நல்லாலம்மா, நைட் இங்கே எதுவுமே ஆர்டர் கொடுக்காத, நம்ம வேறு எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னப்பல, சரிம்மா சப்பாத்தி வருதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாத, நாங்கள் தான் சாப்பிட்டோம், நீ எதுக்கு இங்கே சாப்பிட்ற, நம்ம கிளம்பலாம் அப்படின்போது கரெக்டாக எங்கள் டேபிளுக்கு சப்பாத்தி வருது. சப்பாத்தி இது வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு சில டைம் சொல்லுவாங்க, என்ன சப்பாத்தி சாஃப்டாக இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி எனக்கு எடுத்துகிட்டு வந்த சப்பாத்தி அந்த சப்பாத்தி கிடையாது, அப்பளம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே உடைக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படி ஒரு சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம வந்து சொல்லிட்டோம், அவங்களும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. சொல்லிட்டு அதையும் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வெளியே கொஞ்சம் பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த அளவு பில் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த அருவிக்கு எதில் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹோட்டல் அப்படின்றதுனால காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஓகே, இனி இங்கே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபோன் நம்பர் கொடுத்தா தான் அவங்க அடுத்து நமக்கு டின்னர் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. நமக்கு டின்னர்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது எதுக்கு நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு கடையில் சாப்பிட்றதோ இல்லை சின்ன கடையில் சாப்பிட்றதோ கேவலமாக நினைக்கவே மாட்டேன். ஏன்னா அங்கே தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஆனால் இவங்க வந்து பேசும்போது சமையல் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு உண்மையிலுமே அந்த கொடுத்த காசுக்கு ஒர்த்து இல்லாத சாப்பாடு தான் அன்றைக்கி மதியம் நாங்கள் சாப்பிட்டோம். அதனால் இது மாதிரி இடங்களுக்கு போகும்போது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல கம்மியாக ஆர்டர் பண்ணுங்கள். இல்லைனா ஒருத்தருக்கு ஆர்டர் பண்ணி அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறது நல்லது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் அருவிக்கு போனோம். அருவியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நெக்ஸ்ட் மந்த் தான் சீசன் போல் இருக்குது. இந்த மாதம் வந்து கொஞ்சம் அருவியில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தது. அதுக்கே செம்ம கூட்டம். ஏன்னா நாங்கள் போனது வந்து ஞாயிற்றுக்கிழமைங்களா, நிறைய ஜனம். எந்த சைடு போய் குளிக்கிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருந்துச்சு. இருந்தாலும் பசங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தனியாக நீச்சல் குளம் இருந்தது. அதில் வந்து நீச்சல் தெரியாதவங்களுக்கு இது மாதிரி டயர் கொடுத்துருவாங்க. இந்த ஒரு டயர் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா. ஃபஸ்ட்டு அருவிக்கு உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா ஒரு ஆளுக்கு. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் குளிக்கலாம். ஏன்னா சாயங்காலம் 6 மணி அவங்க லாக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் குளிக்கலாம். அதுக்கு வந்து 10 ரூபா டிக்கெட்டு. அதுக்கு முன்ன வந்து இந்த நீச்சல் குளம் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து அந்த டயர் வேணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா. அதுக்கு என் பையனுக்கு மட்டும் அந்த டயர் வந்து வாங்கி கொடுத்தோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சரி, அங்கேருந்து வெளியே வரலான்னும்போது போட்டிங் போகிறதாக இருந்தால் ஒரு ஆளுக்கு 50 ரூபா. நீங்கள் வந்து செல்ஃப் பெடலிங் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை மொத்தமாகவும் போட்டில் போகலாம் அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு நாங்கள் 4 பேரும் வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு போட்டிங்க்கு வந்தோம். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது செல்ஃப் பெடலிங் போகிறதுக்கு. அதனால் அப்படி வேணால் மொத்தமாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டில் ஏறும்பொழுது எனக்கு கொஞ்சம் பயம். அந்த தம்பிக்கிட்ட கேட்டேன், தம்பி ஏன் வெயிட்டே இந்த போட்டு தாங்குமா அப்படின்னு. ஐயோ அக்கா நீங்கள் ஏக்கா பயப்படுங்க, வாங்க கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டில் உட்காருக்கும்போது அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஏற்கனவே போட்டிங்லாம் போயிருக்கேன், ஆனால் இந்த போட்டில் போகும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அழகாக ஒரு பெரிய ரவுண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தாங்க. அங்கே இருக்கவங்கெல்லாம் ஜாலியாக காமெடியாக பேசி சிரிச்சிட்டு வந்தாங்க. நிறைய மலையாளிஸ், ஏன்னா கேரளாவில் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மலையாளிஸ் வந்திருந்தாங்க. நாங்கள் தான் இங்கே தமிழ்நாட்டில் எக்ஸாம் இன்னும் முடியல, 10th எக்ஸாம்லாம் முடியல, இந்த டைமில் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த டைம் போனோம். போட்டிங், அதாவது அருவியா போட்டிங்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அருவி தான் பெஸ்ட்டு போட்டிங்கை விட. போட்டிங் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்கும். அப்படி சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து வந்தோம். வந்த உடனே ஒரு 5:30 மணி இருக்கும். போய் லாட்ஜில் போய் நல்லா தூங்கிட்டு ஒரு 7:30 மணிக்கு எழுந்து சரி ஏதாவது டின்னர் சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு லாட்ஜிலேருந்து வெளியே வந்து பார்த்தா, நாங்கள் உள்ளே போகும்போது திருவிழா கணக்கில் இருந்த அந்த தெரு வந்து பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருக்குது. ஒரு ஆள் நடமாட்டமே இல்லை. எங்கள் லாட்ஜோட ஓனர் மட்டும் வெளியே உட்காந்துருந்தார். இங்கே நல்ல ஹோட்டல் எங்கே இருக்கும் அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் ஒரு 3/4 கிலோமீட்டர் போகணும், அப்போ தான் உங்களுக்கு ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஹோட்டலே அங்கே தான் இருக்கும், ஏன்னா இங்கே வேறு எதுவுமே கிடையாது. ஓகே நம்ம அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஒரு 50 ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிட்டாங்க பசங்க. ஓகே நம்ம வேண்டாம், ஒரு ஆட்டோ பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆட்டோ வசதிலாம் அங்கே ஈஸியாக கிடைக்குது. அங்கேருந்து அந்த ஹோட்டல் போகிறதுக்கு ஒரு 50 ரூபா சார்ஜ் ஆச்சு. சரி நம்ம மதியானம் பண்ண தப்பே இங்கே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு வந்து ஆர்டர் பண்ணோம். என் பொண்ணு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தா. அதனால் அதை ஆர்டர் பண்ணி அவள் சாப்பிட்டுட்டு இல்லைமா சூப்பராக இருக்குது அப்படின்ன உடனே என் வீட்டுக்காரரும் என் பையனும் வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சப்பாத்தி வெஜிடபிள் குருமா வந்து நான் ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்டேன். உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது.
எப்போவுமே வந்து ஒரு விஷயத்த நமக்கு கிடைக்கல அப்படின்றதுக்கப்புறம் திரும்பி அதே விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா? அது மாதிரி மத்தியானம் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப தேவாமிர்தமாக இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஓகே நாளைக்கு நம்ம வந்து சாப்பிட்றது இருந்தால் இங்கே தான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அங்கேருந்து நேராக திரும்பவும் ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் லாட்ஜுக்கே போயிட்டு ஒரு பிளான் மட்டும் நான் போட்டு வச்சுருந்தேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து அருவியில் வந்து குளிக்கும்பொழுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. எல்லாருமே சேர்ந்து இது பண்ணும்போது நமக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட் கிடைக்கலையே அப்படின்ற இதெல்லாம் இருந்தது இல்லையா? அதனால தான் நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணது. ஏன்னா அந்த இடத்துல அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணது எங்கள் ஃபேமிலி மட்டும்தான். மீதி எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டாங்க. அந்த சைடு இருக்கக்கூடிய லாட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ட்ரெஸ் மாற்றுறதுக்கும் அந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் அவ்வளோ அந்த லாட்ஜ் யூஸ் பண்ணுறாங்க. எங்கேயோ ஒரு நாள் தான் 1-2 பேர் தங்குவாங்க போல இருக்குது. அன்றைக்கி ஸ்டே பண்ணதில் நாங்கள் மட்டும்தான் அந்த ஃபேமிலியில். அதுவும் அருவிக்கு பக்கத்துலேயே எங்கள் ரூம்லேருந்து அருவி விழுற அந்த சவுண்டு கொண்டு நல்லா கேட்டுச்சு. அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அருவிக்கு போய்டும். எவ்வளோ நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா கூட்டம் அவ்வளோவா இருக்காது. அதுக்கப்புறமா நம்ம வந்து மாத்தூர் தொட்டிப்பாலம்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லாட்ஜில் வந்து எல்லோரும் செம்ம டயர்டாக இருந்தாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. அப்புறம் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் காலையில் 4 மணிக்கு எழுந்து நான் முதல்ல ரெடி ஆகிட்டு ஒவ்வொருத்தரையாக எழுந்து ரெடி பண்ணியிருந்தேன். அந்த அருவி ஃபஸ்ட்டு எப்படி போய் குளித்தது அப்படின்றது ரொம்ப சூப்பரான அனுபவம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால பார்ட் 3ல் அருவியை பற்றியும் அருவியில் நாங்கள் குளித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் உங்களை டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.